சந்திரன், அழகான வானம், சுதந்திரமா பறக்கிற பறவைகள், மென்மையா நம்மளை வரட்டிட்டு போற இந்த காற்று, இந்த மாதிரி எல்லாம் நாம இருக்கக்கூடாதான்னு நான் ஏங்குறேன். ஆனாலும் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம வாழ்க்கையில நமக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கும் போது நமக்கு இப்படிதான் சந்தோஷம் கிடைக்கும். அதனால்தான் நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் சந்திரன். இப்ப என் மனசு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எனக்குன்னு எந்த ஆசைகளும் கிடையாது. ஒரே ஒரு லட்சியம் மட்டும் இருக்கு. என் மகன் நிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுக்காகத்தான் எவ்வளவு கஷ்டத்தையும் இறுக்கி பிடிச்சு பணம் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா சந்திரன்? அவளோட வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்திலையும் அவ என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. அது சரி சந்தியா, நீயே உன் பொண்ணை உன் கூடவே வச்சிருக்க. அவளை வேற எங்கேயாவது அனுப்பி படிக்கவே. இந்த சூழ்நிலையை விட்டு ரொம்ப தூரம். அது சரி, உனக்குன்னு சொந்தக்காரங்க உறவுக்காரங்க யாரும் இல்லையா? எனக்குன்னு யாருமே இல்லை. நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா ஊர்ல மோளம் அடிக்கிறவரு. அதுல வருமானம் ரொம்ப கம்மி. இதுக்கடையில எங்க அப்பனுக்கு சாராயம் குடிக்கிற பழக்கம் வேற இருந்துச்சு. சம்பாதிக்கிறதெல்லாம் குடியிலேயே போயிடுச்சு. சாராயத்துக்காக என்னையும் வித்துட்டான். ஒரு நாள் சேர்த்து போயிட்டான். நடந்த கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, நடக்க போறத பேசலாம். சந்திரன், என் பொண்ணு கூட உங்களை மாதிரி நிறைய படிக்கணும், பட்டெல்லாம் வாங்கணும், அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், பெரிய குடும்பத்துல கட்டி கொடுக்கணும், அவ நல்லபடியா வாழணும். சந்திரன், நான் ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்ல? நடக்கும் சந்தியா, நிச்சயமா நடக்கும். நீ நினைச்சதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். மன்னிச்சிரு சந்தியா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நான் உன்னை தொட்டு பேசிட்டேன். நான் அவ்வளவு சொல்லியும் நீ அவன் கூட போயிருக்க. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இங்க நான் உன்னை என்ன பண்ணாலும் எவனும் கேட்க முடியாது. உனக்கு எது அழகுன்னு நீ நினைக்கிறியோ அதை அறுத்தெறிஞ்சு ஒன்னா படமாக்கி வீதியில ஓட விட்டுருவேன். சுவாமிஜி, நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? எதுக்காக கோவப்படுறீங்க? ஏண்டி பேசி பத்தினியா வாழலாம் ஆசைப்படுறியா? உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆம்பளைங்களோட கட்டில ஏறுறது மட்டும்தான் உன் வேலை. சைக்கிள்ல ஏறுறதில்ல. இந்த ஊர்ல ஒரு தூசி இடம் மாறணும்னா கூட என் அனுமதி இருந்தாதான் முடியும். என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். பண்ண மாட்டேன். உங்க பேச்ச கேட்டு நடக்கிறேன் சுவாமிஜி, உங்க பேச்ச கேட்டு நடக்கிறேன். ஏண்டி பேசி நாய், அந்த வெளியூர்காரனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இந்த ஊரை கடவுளா மதிக்கிற என்ன பார்த்து கேள்வி கேட்டிருப்பான். பல ஆயிரம் வருஷங்களை அனுபவிக்கிற உரிமடி திடீர்னு ஒருத்த வந்து என்ன பார்த்து கேள்வி கேட்டா நாங்க அதையெல்லாம் விட்டுட்டு போயிட முடியுமா? சின்ன பையன் கேக்குதா? என்ன வயசானவன் நினைச்சிட்டேன். இங்கே இப்பவே என் வேகத்தை காட்டுறேன். தாங்குறியான்னு பார்ப்போம். இனி அவன் நினைப்பே உனக்கு வரக்கூடாது. ஜெய், அவன் நாட்டம் உன் மேல அடிக்குது. இந்த சுவாமிஜியின் சல்லாப சாகசங்கள்
சந்தியாவோடு மட்டும் நிற்காமல் அந்த ஊரையும் சுற்றி சுற்றி வந்தது. ரங்பூர் போன்ற அறியாத மக்கள் நிறைந்த கிராமங்களில் இவர்களை போன்ற சாமியார்கள் கடவுளாகத்தான் கொண்டாடப்பட்டார்கள். உங்க முன்னாடி நிக்கிற இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இதோ இந்த பையன் நம்ம ஊருக்கார பையன். ஆனா இந்த பொண்ணு அசலூர்கார பொண்ணு. விஷயத்தை சொல்லு. சுவாமிஜி, இப்போ இதுல பிரச்சனை என்னன்னா இவங்க 2 பேரும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சாஸ்திரப்படி இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி முறையாகிறாங்க. அதை இவன் கிட்ட எடுத்து சொன்னப்ப இவன் கேட்கவே இல்லை. அதையும் மீறி அந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணது மிக பெரிய பாவ செயல். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா அவன் கருவை இப்ப இந்த பொண்ணு வயித்துல சுமந்துட்டு இருக்கா. நான் தப்பா பேசினா மன்னிச்சிருங்க சுவாமிஜி. இந்த அறிவியல் காலத்துல குளம் கோத்திரம்னு சொல்லி எங்களை பிரிக்க பாக்குறது மடத்தனமா இருக்குது. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கும் இதுல எந்த தப்பும் தெரியல. உங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஊர்க்காரங்க தான் அறிவுல பின்தங்கி இருக்காங்க. சுவாமிஜி, அவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஊர்க்காரங்க சொன்னாலும் பாவம் அந்த பொண்ணு வயிற்று வாழ்ந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த குழந்தைக்காகவது இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க சாமிஜி. அந்த பையன் சொல்றது ரொம்ப சரி சாமிஜி. இந்த பொண்ணு ஊர்க்காரங்களுக்கு இருக்க பெரிய மனசு நம்மளுக்குள்ளே நினைக்கும் போது ரொம்ப வெக்கமா இருக்கு சாமிஜி. அசுரர்களை அழிப்பவளே, பக்தர்களை காப்பவளே, ஜெய் மகாகாளி. எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. நல்லவங்களுக்கு விதை போடாம கட்டால விதை போட போல சிரிக்காதீங்க. சுவாமிஜியின் அந்த கொடூர செயல் காலத்தின் பக்கங்களில் இருந்து மெல்ல மெல்ல மறைகிறது. ரன்பூரும் லால்பத்தியும் பழைய நிலைக்கு மெதுவாக. அந்த நிலை நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் சந்தியாவின் வாழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நிகழ்கிறது. யாருமில்லாத அனாதையாகிவிட்ட அவளுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை சந்திரன் தன் கையோடு கொண்டு வருகிறார். சந்தியாவுக்கே ஆச்சரியம். யாருக்கோ கொடுக்க வேண்டிய கடிதத்தை சந்திரன் தவறி தனக்கு எடுத்து வந்து விட்டானோ என்று. சந்தியா சந்தேகப்பட்டது போலல்லாமல் கடிதம் அவள் பேருக்கே வந்திருந்தது. அரைமனதோடு கடிதத்தை வாங்கி பார்க்கிறாள். பாவம், அவளால் பார்க்க மட்டும்தானே முடியும், படிக்க முடியாதே. இதுவரை எங்களுக்கு வந்த கடிதங்களை கேட்டு நீ ரசித்தாய். இன்று உனக்கு வந்திருக்கும் கடிதத்தை நாங்கள் ரசிக்க வேண்டும். எப்போதும் போல் சந்திரனை படிக்கச் சொல் என்று சொல்லி அவளை நிர்பந்திக்கிறார்கள். சந்தியாவும் கடிதத்தை சந்திரனிடம் கொடுத்து படிக்க சொல்கிறாள். கடிதத்தில் என்ன இருக்கிறது, யார் அதை எழுதினார்கள் பார்ப்போமா? மென்மையான இதயம் உள்ளவங்க முள்ளு குத்துனா கூட முள்ளு மேல கோவப்பட மாட்டாங்க. ஆனா கொடூரமான மனசு உள்ளவங்க பூ பட்டா கூட அந்த பூவை கசக்க எரிஞ்சிருவாங்க. நாட்டுல கெட்டவனுங்க அதிகமாயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சந்தியா, நீ ஒரு அழகான ரோஜா. அதுல இருக்கிற வாசம், அதோட நேரம், அதோட மென்மை எல்லாமே பொங்கிட்டே இருக்கு. அதனால நீ ஒரு ரோஜா தான். இருளாய் இருந்த என் வாழ்வில் சுடராய் வந்தவள் நீ. வாசம் என்னவென்று அறியாத என் அருகில் மல்லிகையாய் பூத்தவள் நீ. கவிஞர் சொன்னது போல் உன்னை பார்த்த போதுதான் நான் என்னை உணர்ந்தேன். என் இதயத்திற்குள் இசை மீட்டும் என் நினைவுகள் உன்னை நினைத்தே ஸ்ருதி சேர்க்கின்றன. எனக்குள் காதல் பொங்கி வழிந்து
உன்னை தழுவ துடிக்கின்றது. என்னது காதல் வழியுதா? அது ரொம்ப ரொம்ப ஆழமான காதல். ஆழவரையா? குறுக்க பேசாத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். படிக்கிறேன். படி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா தூரமா தெரிகிற உன்னோட நிழல் என்ன பார்த்து சிரிக்குது. என் மேல இருக்க காதல் இல்ல, ஏதோ ஒரு கோவத்துல. கோவமா? ஒண்ணுமே புரியல. எதுக்கு கோவம்? அவனே சொல்லுவான். ஓ, நான் ஏதோ நீ என்னதான் திட்டியோன்னு நினைச்சேன். படிக்கணுமா வேண்டாமா? நீ மேல படி. இது கூட புரியாம எப்படி இவ்வளவு பெரிய பொண்ணானா? இதுல ஒரு புள்ளைய வர பெற்றிருக்கா. அதுக்கப்புறம் உன்னை அடையணும்னு என் இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. உன்னை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சேன். கால் தடுக்குச்சு, கீழே விழுந்த, காயப்பட்டது, ரத்தம் வந்தது, எதையுமே பொருட்படுத்தாம உன்னை நோக்கி ஓடி வந்துகிட்டே இருந்தேன். அந்த ஓட்டம் உன் வீட்டை பார்த்ததும் தான் நின்னது. உன் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு வழியும் தேடினேன். ஆனா அங்க வழி இல்லை. ஏன்னா அங்க நாலா பக்கமும் செவுரு மட்டும்தான் இருந்தது, கதவுகளே இல்ல. அதுல யாரும் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு நீ கதவுகளே வைக்கல. சந்திரன், அது எங்க எழுதிருக்கு? எங்க எழுதிருக்கா? இங்க. இங்கயா? மேல படிக்கலாம். அதுக்கப்புறம் இதயமும் சேர்ந்ததுனால கையும் இணைஞ்சது. என்னைக்குமே கைவிடாத ஒரு பயணமும் தொடர்ந்தது. அந்த பயணத்தோட முடிவு காதலா மட்டும்தான் இருக்கும். காதல், கடைசி வரைக்கும் காதல். இப்படிக்கு பெயர் எழுதாத காதலன். அட கடவுளே, இது லெட்டரா இல்ல கவிதையா? எஸ் சந்தியா, இந்த லெட்டர் எழுதினவன் உன் லவர் கிடையாது, ஏதோ திருட்டு பையன். யாரோ கவிஞர் எழுதின கவிதையை திருடி லெட்டர்னு சொல்லி உனக்கு எழுதி அனுப்பி வச்சிருக்கான். மயங்கிடாத. உனக்கு போறாமல உள்ளுக்குள்ள போதுங்குதுன்னு. இந்த லெட்டரை பார்க்கும்போது எவனோ கஷ்டத்தை சொல்லி எழுதியிருப்பான்னு நினைச்சேன். இது என்னமோ காதல் கடிதமா எல்லாம் இருக்கு. நம்ம ஏரியாவுக்குள்ள இந்த மாதிரி வர்ணிச்சு எழுதுறதுக்கு எவன் இருக்கான்னு தெரியலையே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது. நம்ம சந்தியாவ எவனோ ஒருத்தன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன் சந்தியா, இந்த லெட்டரை தம்பி படிச்ச உடனே உன் உடம்புக்குள்ள ஏதாவது பொங்குன மாதிரி இருந்துச்சா? மேல வரைக்கும் அப்படியே சிலுன்னு இருந்துச்சு. எவனோ ஒரு முட்டா பையன் எழுதிருக்கான். அதுக்கு போய் இப்படி உருக்கி லெட்டர் எழுதுறதுக்கு அவன் என் கூட வந்து படுத்துட்டே போயிருக்கலாம். அட, அவன் இப்படி மூளைய கசக்கி பெரிய பெரிய வார்த்தைகளா பொறுக்கி போட்டு இப்படி எழுதுனதுல என்ன பிரயோஜனம்? ஆனா ஒரு விஷயம் சந்திரன், எனக்கு வந்த முதல் கடிதம் இது. அதுவும் காதல் கடிதத்தையா வந்திருக்கு. உன் கையாலேயே உள்ள வச்சுடு. என்ன பண்ற பாத்தீங்களா? லெட்டர் எழுதிருக்கா. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. சந்தியாக்கு காதல் கடிதம் வந்திருக்கு.